ஹாய் குட்டீஸ், நான் தான் உங்கள் வினி. உங்களுக்காக ஒரு குட்டி ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை டிங்கு நடிச்சிருங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் சப்ஸ்கிரைபையும் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய ஸ்டோரிஸை அடுத்தடுத்து கண்டினியூவாக கேட்க முடியும். உங்களுக்காக நிறைய க்யூட் ஸ்டோரிஸை நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். சரியா? வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது ஒரு அழகான ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ஊர் இருந்துச்சாம். அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டுக்கிளி இருந்துச்சாம். அந்த வெட்டுக்கிளி எப்பயுமே விளையாட்டுத்தனமாக சுட்டித்தனமாக விளையாண்டுகிட்டே இருக்குமா. அதுக்கு எதை பற்றியும் கவலையே இல்லாமல் நம்ம பாட்டுட்டு விளையாடிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் விளையாண்டிகிட்டே இருக்குமா. அப்போ அந்த வழியாக ஒரு எறும்பு போச்சான். அந்த எறும்போ ஒரு அரிசியை எடுத்துகிட்டு போச்சான். அது வீட்டுக்கு போகிற பாதையில் இந்த வெட்டுக்கிளி விளையாண்டுட்டு இருந்துச்சான். அந்த எறும்பை பார்த்து கேட்டுச்சான், பா, நீ ஏன் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்டே இருக்க, என் கூட வந்து விளையாடுவா அப்படின்னு சொல்லி அந்த வெட்டுக்கிளி எறும்பு ரொம்ப தொந்தரவு பண்ணிச்சான். அதுக்கு எறும்பு சொல்லிச்சான், எனக்கு இப்போ விளையாட எல்லாம் நேரம் இல்லை, மழைக்காலம் நெருங்கிட்டு இருக்கு, நான் அதுக்காக உணவுகளை சேமித்து வச்சாகணும் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே என்ன பண்ணிச்சான் வெட்டுக்கிளி, ஐயோ, மழை காலத்துக்கு தான் இன்னும் நிறைய நாள் இருக்கே, நீ அதுக்குள்ளே எதுக்கு இவ்வளோ உணவுகளை சேமித்து வைக்கிற அப்படி சொல்லிட்டு எறும்பு ரொம்ப கிண்டல் பண்ணிச்சான். எறும்போ அதை கண்டுக்காமல் என் வீட்டுக்கு போகணும், நீ எனக்கு வழியை விடுறியா அப்படி சொல்லிச்சான். வெட்டுக்கிளியோ எதை பற்றியும் கண்டுக்காமல் நல்லா விளையாடிட்டு இருந்துச்சான். அப்போது மழைக்காலம் தொடங்க ஆரம்பிச்சிச்சான். வெட்டுக்கிளியோ மழையில் ரொம்ப மாட்டிட்டு பசி தாங்க முடியாமல் அங்கே இங்கேன்னு ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு உணவு தேடிச்சான். உணவே கிடைக்கலையாம். அப்போது அதுக்கு ஞாபகம் வந்துச்சான், உணவு அந்த எறும்பு அன்னைக்கு சேகரித்து வச்சுருந்த இல்லையா, நம்ம அதுக்கிட்ட போயிட்டு கொஞ்சம் கேட்போம், ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எறும்பு வீடு தேடி போச்சான். எறும்பு வீட்டு வாசலில் நின்று, எறும்பு எறும்பு எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு கொஞ்சோண்டு உணவு தரியா அப்படி சொல்லிச்சான். எறும்போ வீட்டுக்குள்ளே வாங்க அப்படி சொல்லிச்சான். எறும்பு அதை சொன்னதும் வெட்டுக்கிளி வேகமாக வீட்டுக்குள்ளே போயிருச்சான். வேகமாக வீட்டுக்குள்ளே போன வெட்டுக்கிளி, எனக்கு ரொம்ப பசிக்குது, நீ அன்னைக்கு உணவு சேகரித்து வச்சுருந்தில்லையா, எனக்கு கொஞ்சோண்டு கொடுக்குறியா, என்னால் பசி தாங்க முடியல அப்படின்னு சொல்லி எறும்புக்கிட்டே கேட்டுச்சான். எறும்போ உட்காரு, நான் உனக்கு சாப்பாடு தரேன் சொல்லிட்டு அது சாப்பிட்றதுக்கு உணவுகளை கொடுத்துச்சான். எறும்பு சாப்பிட்டு முடிச்சதை எறும்பு சொல்லிச்சான், இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன், மழைக்காலம் வருது, உணவுகளை சேகரித்து வையின்னு, இப்போ புரியுதா அப்படி சொல்லிச்சான். ஓகே அப்படி சொல்லிட்டு வெட்டுக்கிளி, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து உணவுகளை சேகரித்து வைக்கலாம் சொல்லிச்சான். அதனால தான் எப்பயுமே வரத்துக்கு முன்னாடி நம்மளுடைய பாதுகாப்பை நம்ம முக்கியமாக யோசிக்கணும். சரியா? முக்கியமாக சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம் குட்டீஸ். நீங்கள் இப்போத்துலேருந்தே சேவ் பண்ணாதான், சிக்கனமாக இருந்தால் தான் நம்ம ஃப்யூச்சரில் நிறைய லேர்ன் பண்ணவும் முடியும், ஏர்ன் பண்ணவும் முடியும். ஓகே குட்டீஸ், அடுத்து உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி கொண்டு வரேன். பாய் பாய், see you.